தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்ற சரத்குமார் அவர்கள் தற்பொழுது அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். சார், அமைச்சரவை விரிவாக்கத்தில் உங்களுக்கு அமைச்சரான பதவியேற்பு நீ நடந்திருக்குது. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். எப்படி சார் இருக்கு இந்த அமைச்சர் பதவி கிடைச்சது? எப்படி இருக்கு? குறிப்பா வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில அந்த நீங்க இடம் பெற்றிருக்கிறீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னும் சின்சியராக ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்கள் தாம்பரம் தொகுதி மக்களுக்கும் நிறைய செய்யணுன்றத இந்த அமைச்சரவையின் மூலியமாக நான் கட்டாயம் செய்வேன் என்பதை உங்ககிட்ட நம்பிக்கையோட சொல்லுவேன். சார், குறிப்பா தாம்பரம் வந்து மாநகராட்சியாக வளர்ச்சி பெற்று இருக்குது. ஆனா பல எதிர்பார்ப்புகள் மக்கள் இருக்குது. அந்த போக்குவரத்து பிரச்சனையா இருக்கட்டும், வேற மெட்ரோ திட்டங்களா இருக்கட்டும், இன்னும் பல எதிர்பார்ப்புகள் மக்கள் இருக்கு. இன்னும் இந்த வளர்ச்சி திட்டங்களும் தேவைன்னு இருக்கிறாங்க. நீங்க அந்த பகுதியோட அமைச்சரா இருக்கும் பட்சத்துல தாம்பரத்தோட வளர்ச்சிக்கு எந்த வகையில நீங்க உறுதுணையா? கட்டாயம் சார். மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தும் பண்ணணும் சார். முதல்ல அங்கே வந்து மாநகராட்சி ஆயும் இதுக்கு முன்னாடி இருக்க அரசாங்கம் அடிப்படை வசதிகளே முதல்ல முறையாக செஞ்சு கொடுக்கல. அது இல்லாமல் மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை கோரிக்கையாகவும் மனுவாகவும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டும் இருக்காங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து முழு மூச்சாக அதை இறங்கி அதை எல்லாமே செஞ்சு முடிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. இப்போ அமைச்சரவை பொறுப்பு கூடுதலாக கிடைக்கும் போது என்னால் இன்னும் வேகமாக செயல்பட்டு அவங்களுக்கு மக்களுக்கு வேண்டிய விஷயத்தை செஞ்சு தர முடியுன்றதை நான் நம்புகிறேன். அந்த கட்டாயம் அதை செஞ்சு முடிப்பேன். அமைச்சரவையில உங்களுக்கு பதவின்னு உங்களுக்கு அறிவிப்பு வந்ததும் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எப்படி அதை கொண்டாடினாங்க? நீங்க எப்படி அதை இது பண்ணீங்க? எம்எல்ஏ மூலியம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாப்பி ஆகினாங்க. இன்னும் கூடுதலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்குள்ளே வந்திருக்கு அந்த அமைச்சர் மூலம். எங்கள் வீட்லேயும் சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷம். ஓகே, பையன் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு அவன் வந்து அவனுக்கான கிடைச்ச ஒரு வெற்றியாக ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களும் ப்ரௌடாக சந்தோஷமாக இருக்கு. இளைஞர்களுக்கு அமைச்சரவையில இடம் கிடைச்சிருக்கு. பொதுவா வந்து டிவிகேல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்கள் அதிகமா வந்திருக்கிறாங்க, வாய்ப்புகள் வழங்கப்பட்டது சொன்னாங்க. இந்த அமைச்சரவையிலும் இளைஞர்களுக்கு பொறுப்புகள் கிடைச்சிருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாருக்கும் அதுவும் நியூட்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அவங்க தலைவர் அவர்கள், சிஎம் அவர்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சு இளைஞர்கள் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கும்போது நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பக்குவமாக அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்சியராக சீரியஸாக ஒர்க் பண்ணுவோம். கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோவை எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கான உங்களோட நடவடிக்கை என்பது விரைவா இருக்குமா? அதுக்கு எந்த உறுதுணையா? கட்டாயம் சார். எல்லா வகையிலுமே வந்து என்னென்னலாம் மக்களுக்கு தேவையோ என்னென்னலாம் கொண்டு வர முடியும் அத்தனையும் கொண்டு வருவோம் சார். சரி, நன்றி சார். தாம்பரத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு பெற்று தற்போது அமைச்சராக பதவியேற்றக்கூடிய சரத்குமார் அவர்கள் தன்னுடைய பகுதிக்கு வளர்ச்சிக்கு எப்படி பாடுபடும், அதே மாதிரி தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எப்படி உறுதுணையாக இருப்பேன் என்பது போன்ற பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறை பகிர்ந்திருக்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்ப ஜோஷோடன் சுரேஷ்குமார்.